தேற்றுபவர் வந்தாரே நம்மிடையே. வாருங்கள் வாருங்கள் நாம் கூடுவோம், அருளாளர் பதம் செய்து புகழ் பாடுவோம். வாருங்கள் வாருங்கள் நாம் கூடுவோம், அருளாளர் பதம் செய்து புகழ் பாடுவோம். நம்பிக்கையின் வெள்ளியினாய் நாம் எல்லாம் ஒளிர்வோம், நாளெல்லாம் ஒளி வீசுவோம். இருள் போக்கும் சுடராகுவோம், இனி புகழ் பாடும் சொந்தங்களே. அவர் சந்நிதி வாழ்கிறே, இன்று நம்மால் பிறந்துள்ளார். ஒன்று கூடி மகிழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் மிக பிரியமான அன்பு சகோதர சகோதரி, திருப்பலியானது மேரி பட்டம்மாள் குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலியாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தின் நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கும். டெனிஸ் மேரி குடும்பத்தினரும் நன்றி பலியாய் ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவரு குடும்பத்தாருக்கும் தேவையான அனைத்து நலன்களை பொழிய வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக செபிப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன ஜெயா, பிரேமா, டேனியல், ஞானமுத்து, ஐசக் பெஞ்சமின் இறந்த 23ஆம் ஆண்டு நிறைவு, சுசேநாதன், மோகன், கேத்ரின் மேரி ஆகியோருடைய ஆண்மையிலை பாட்டுக்காக நாம் ஜெபித்து பலியை கொடுப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் மன்றாடுவோம். இயேசுடைய பிறப்பின் மகிழ்வை கொண்டாட வந்திருக்க நம் ஒவ்வொருவரும் நம் குடும்பங்களையும் உலகத்தையும் அவருடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் மகிழ்வும் நிரம்ப வேண்டும் என்று நாம் விசேஷமாக ஜெபித்து இப்படி கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, திருப்பலியை நாம் அனைவரும் இணைந்து தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு தடையாக இருக்கின்ற ஒளிக்கு எதிராகவும் உலகிற்கு ஒளியாய் வந்த நம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராகவும் வார்த்தையாய் இந்த உலகிற்கு வந்து அவருடைய அன்பு என்னும் கட்டளையை மீறி நாம் செய்த அனைத்து பாவங்களுக்காகவும் மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். சான்று பகர்ந்து வாழ்ந்திட வேண்டிய வரத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீர். எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இறைவாக்கினர் எஸ்யா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 52, இறைவார்த்தை 7-10 முடிய. நற்செய்தி அறிவிக்கவும், நல்வாழ்வை பயன்படுத்தவும், நலந்தரும் செய்தியை உரைக்கவும், விடுதலையை பரிசாய்த்தவும் சீயோன் நோக்கி உன் கடவுள் அரசராகின்றார் என்று கூறவும் வருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன. இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர். அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலே காண்பர். எருசலேமில் பால் இடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்கள் காணும் ஆண்டவர் தம் தூய உயர்திறனை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
சபைக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறைவசனங்கள். பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் நம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் ஆக்கினார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இவ்வாறு இறைமகன் வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். இந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன், அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியது உண்டா? மேலும் அவர் தம் முதற் பேரான இவரை உலகிற்கு அனுப்பிய போது கடவுளின் தூதர் அனைவரையும் அவரை வழிபடுத்துவார்களாக என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அத்தியாயம் 1 இறை திருவசனங்கள் 1 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவருடைய வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்தும் மனிதரையும் ஒளிவிக்கு உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. தமக்குரியவரிடம் அவர் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண் மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல,
மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கி அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்படுத்தப்பட்டன. கடவுளை யாருமே என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. முதலில் உங்கள் அனைவருக்கும் நானும் உதவி பங்கு தந்தை மற்றும் அருள் சகோதரிகள் சார்பாக கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பலத்த ஒரு கரவழி கொடுத்து அனைவரும் சந்தோஷமா. இன்னைக்கு பிறப்புகள், இன்னைக்கு இயேசுடைய பிறப்பு விழாவை நம்ம கொண்டாடும். வழக்கமா இந்த பிறப்பு அப்படி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டுல குழந்தைகள் பிறக்கிற போது, ஒரு மகனுக்கோ மகளுக்கோ திருமணமாகி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் அது வரைக்கும் ரொம்ப சாதாரண ஆளா இருந்திருப்பாங்க பாருங்களேன். அந்த குழந்தை கருவுற்று குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு அப்பாவுக்கு அப்பா அம்மா அப்படின்ற ஒரு நிலை அடையாளம். இது காசு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அதுல இருக்கிற சந்தோஷம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் ஒரு குழந்தை அப்பா அப்படின்னு சொல்றதா அம்மா நம்மளை கூப்பிடுதல் இருக்கிற சந்தோஷம் அது ஒரு பெரிய 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 வாக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சொல்வாங்க. அப்ப யோசிச்சு கொண்டிருந்த இன்று இயேசுடைய பிறப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நீங்க நிறைய குழந்தைகள் இந்த நாள்ல இந்த நேரத்துல எங்கேயோ ஒரு உலகத்தினுடைய மூலையில ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு குழந்தை பிறந்து கொண்டு இருக்கிறது. சில பிறப்புகள் வரலாறை ஏற்படுத்தின, சில பிறப்புகள் வரலாறை பாழ்படுத்தின, சில பிறப்புகள் அழிவுக்கு இட்டு சென்றன, சில பிறப்புகள் வாக்கின நல்ல காரியங்களை செய்வதற்கு உறுதுணையா இருந்தன. சில பிறப்புகள் வியத்தகு வித்தியாசங்களை ஏற்படுத்தின. சில பிறப்புகள் ஏண்டா பிறந்தா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்களை இந்த உலகிற்கு கொண்டு வந்தன. சில பிறப்புகள் நான் சொன்ன மாதிரி வரலாற்றிலே நிரந்தரமா இடம் பிடித்தன. சில பிறப்புகள் வரலாற்றை திருப்பி போட்டன. நான் சொல்லிட்டே போவோம். இன்று ஒருவருடைய பிறந்த நாள் விழாவை நம்ம கொண்டாடுறோம். சொன்ன மாதிரி எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகிலே பிறந்திருக்கிறான், எவ்வளவோ பெரிய தலைவர்லாம் பிறந்திருக்கிறான். ஆனால் நான் பார்த்தேன், யோசித்தேன், இந்த ஒரு மனிதனுடைய பிறப்பு மொழிகளை தாண்டி, மதங்களை தாண்டி, இனங்களை தாண்டி, ஜாதிகளை தாண்டி, கண்டங்களை தாண்டி, நாடுகளை தாண்டி இன்று உலகம் முழுவதும் எல்லாம் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி என்று அனைவருமாக இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அல்லது வீடுகளில் ஸ்டார் கட்டிக்கிட்டு இன்னைக்கு ஒரு மகிழ்வை, ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு விழாவாக இன்றைய விழா அமைந்திருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்றாங்க, பழைய ஏற்பாட்டின் முற்றுப்புள்ளி, புதிய ஏற்பாட்டின் துவக்க புள்ளி. பழைய ஏற்பாடு முடிந்து போகிறது. இயேசுடைய பிறப்பு ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய சகாப்தத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லிட்டு இப்போ இயேசுடைய பிறப்பு, அவர் பிறந்த பிற்பாடுதான் வரலாறு எண்டாக பெறுகிறது. கிமு கிபு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின். நம்ம யோசிச்சு பாக்குறேன், இவருடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பா? எவ்வளவோ பிறந்தாங்க, எவ்வளவோ தலைவர்கள் நாட்டுக்காக தியாகம் பண்ணாங்க, வாழ்ந்தாங்க, செத்தாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இவருடைய பிறப்பு மட்டும் இன்றளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயத்தை 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம் நம்ம ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன இந்த பிறப்பு, இந்த பிறப்பினுடைய சிறப்பு என்ன என்பதை நம்ம கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும்.
இயேசு எங்க பிறந்தார்? நீங்க பேசுங்க கொஞ்சம். இயேசு எங்க பிறந்தார்? அதுக்குள்ள போயிட்டீங்க. எந்த ஊர்ல பிறந்தார்? பெத்லகேம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நான் நினைக்கிறேன் தினம் இரவு முடிச்சுட்டு போய் படுக்க போகும்போது ஒரு விஷயம், நீங்க வெளியிலேண்ட் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்முடைய பெரிய பெரிய தலைவர்களுடைய சமாதி, பாரத பிரதமர்லாம் செத்து போயிருப்பாங்க. பெரிய பெரிய இடத்துல அவ்வளோ இடத்த வாங்கி அவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப் பண்ணி அதில் அவங்க புதைச்சி அது அணையா விளக்கெல்லாம் வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சென்னையில கூட மெரினா பீச்ல நிறைய நம்முடைய முன்னாள் முதல்வர்களுக்கெல்லாம் அவ்வளோ எத்தனை கோடியில வந்து கட்டியிருக்காங்க. ஹோலி லேண்டு போனவங்க கண்டிப்பா இங்க போவாங்க. இயேசு பிறந்த இடம் எனக்கு பயங்கர கோபமா வரும். ஏன்னா அது வந்து எப்படின்னா அப்படி வந்து கீழே படிக்கட்டுல போய் உள்ள குனிஞ்சு பார்க்கணும். 1.5 அடி தான் இருக்கும். உள்ள குனிஞ்சு நீங்க போகணும். முதல்ல வந்து 5 அடியில இருந்துச்சாமா, நான் அந்த வரலாறு சொல்லி 5 அடியில இருந்துச்சான். அப்புறம் பார்த்தா அது 1.5 அடி ஆயிட்டானாம். ஏன் அப்படி ஒரு கேள்வி கேட்டா, உள்ள இருக்கிறது யாரு? பிறந்த இடம். அந்த இடம் பாத்தீங்க ஸ்டார் மாதிரி போட்டிருக்குமா. அவரு சாதாரண ஆள் இல்ல. நீ நேரா போயிட்டு இப்ப போயிருக்கீங்களா இந்த முதல்வர்கள் நான் சொன்ன அந்த அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, காமராஜ் சமாதி அல்லது கலைஞர் சமாதிலாம் நேரா போயிட்டு சிரிச்சு பேசிட்டு அப்படியே போறாங்களே, அங்க அப்படி போகவே முடியாது. அப்படி இறங்கி உள்ள போய் குனிஞ்சு உள்ள போகணும். குனிஞ்சு உள்ள உங்க பெண்ட் பண்ணணும். நீங்க இப்படி இருக்கிறவங்க உள்ள போய் இப்படி குனிஞ்சு அப்படியே முட்டுக்கால் வயசானவங்க உள்ள போய் வருவாங்க. அது உள்ளே உள்ள இடமே இருக்கும், வயசு பிறந்த இடம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இயேசுடைய பிறப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையில் இயேசு பிறக்கவில்லை. வசனம் சொல்லுது லூக்கானாச்சுல, அந்த விடுதியில் அவருக்கு இடம் இல்லை என்று சொல்லிட்டாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படி அது இயேசு எடுத்துக்கொண்ட அவருடைய பிறப்பு பெத்லகேம் நாசரேத் ஒரு செம்மையா இருக்கும். அந்த ஊர் போனீங்கன்னா நாசரேத்து சின்ன ஒரு ஊர், குட்டியுண்டு ஒரு மதுரை வாயிலாம் பெரிய நினைக்கிறேன். சின்ன ஒரு கிராமம் சொல்லுவாங்க, இவ்வளவு 50 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன ஒரு ஊர். சிந்தையினா என் மனதில் புதித்தது. கடவுள் பெரிய ஆள், இந்த உலகை மீட்பதற்காக, உலகினுடைய பாவங்களை போற்பதற்காக, சிலுவை சாவு ஏற்பதற்காக பிறக்கிறவரு எப்படி பிறக்கணும்? நீங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அந்த மகப்பேறு மருத்துவர், கைனகாலஜிஸ்ட் இவர்கிட்ட போங்க. அந்த குழந்தை அப்படி பிறக்கணும், அதை சுத்தி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம எத்தனை லட்சம் செலவு பண்றோம். ஆனா இந்த உலகை மீட்பதற்காக இயேசு எப்படி பிறந்தான்னா, ஒரு சாதாரண ஒரு சின்ன அந்த ஊரை பத்தி பேரே தெரியாத சாதாரண ஒரு இடத்துல எவ்வளவு ஏழ்மையாக பிறந்தார் என்பதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் அவரை தேர்ந்து கொண்டார் அப்படின்றதுக்கான இந்த முதல் சிந்தை. அவர் வந்து வலிமைப்படுத்துவது அல்ல, பெரிய பணக்காரன், பெரிய வசதி இல்லை. தான் யாருக்காக வந்தோம் என்பது அவருடைய பிறப்பு. நான் சொன்ன சிறப்பு. எத்தனையோ பிறந்திருக்காங்க. ஆனா இவருடைய பிறப்பு, இப்ப நம்ம அதை பத்தி பேசி 2000 ஆண்டுகள் கழித்து இன்றளவும் அதை பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்றால், அவர் எடுத்துக்கொண்ட அந்த இடம், தேர்ந்து கொண்ட அந்த இடம் பெத்லகேம் என்பது ஒரு சிற்றூர், ஒரு சாதாரண ஊருங்க. ஊர் பேர் தெரியாது, சாதாரண ஊர். இதெல்லாம் பெரிய விஷயம். என்ன ஒரு அஜகருங்க சிட்டிசன் சொல்ற மாதிரி, அப்படி ஊரே இல்லை சொல்ற மாதிரி என்ன ஒரு அந்த மாதிரி. நீங்க நம்ம சொல்ல மதுரை, நாகர்கோவில், நான் கன்னியாகுமரி, நான் திருநெல்வேலி அப்படின்னு நம்ம மாத்தறிவோம். அதுல கேளுங்க எந்த ஊரு? கோவில்பட்டி. அதுல எந்த ஊர் கேளுங்க, அதே தான் சொல்லணும். அந்த ஊரே எங்கடா இருக்கு? அது ஒரு உள்ள ஒரு குக்கிராமமா இருக்கும். சொல்ல மாட்டேன். பெரிய மாதிரி எல்லாம் என்ன சொல்லுவான்? இந்த மதுரை வாயில் எங்க சொல்லு? பல்லவன் நகர், கண்ணன் நகர், வேற ஏதோ ஒரு நகர் சொல்லு, கிருஷ்ணா நகர் சொல்லணும். அப்பதான் சொல்லணும் மதுரை வாயில். எல்லாரும் மதுரை வாயில், ஏன்னா மதுரை வாயில் எனக்கு தெரிஞ்சது. அப்ப முதல் செய்தி என்னன்னா, இயேசு தன்னை எவ்வளவு அந்த ஏழ்மை தன்மைக்கு தன்னை ஒப்படைத்தி கொண்டார். அவர் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் உசத்தில் இருக்க வேண்டிய ஆள். இன்னைக்கு கடவுள் யார் சார்பாக இருக்கிறார் என்பதற்கு வசனம் மிக அழகாய் சொல்கிறது. அவர் முதல் செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பெரிய ராஜாக்கள், பெரிய பணக்காரலாம் அவங்களாம் கிடையாது. சாதாரண இடையர்கள், காவல் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கும். கடவுள் யார் சார்பாக இருக்கிறார்? வலிமை படைத்தவர் அல்ல, வல்லமை படைத்தவர் அல்ல, பணம் படைத்தவர் அல்ல. மாறாக ஏழை எளியவர்களோடு தன் சார்பு, அதான் வாழ்க்கை முழுதும் பாருங்களேன், ஏழைகளோடு, இல்லாதவர்களோடு, பாவிகளோடு, கைம்பெண்களோடு தான் அவர் அதிகமான நேரத்தை செலவழித்ததாக விவிலியம் மிக தெளிவாக. முதல் செய்தி பெத்லகேம், அந்த ஊரு, அவர் பிறந்த இடம் அல்லது தன்னை அந்த இடத்துல பண்ணது காரணம் வந்து அந்த ஏழ்மையை இந்த உலகிற்கு எடுத்து காட்டினார். இன்னைக்கு நம்முடைய சிந்தை கூட எப்படின்னா, இன்னைக்கு இயேசு முன்மாதிரி, அவருடைய பாலம் போன்றோம். ஒளியை பத்தி வாசிச்சோம். அவர் ஒளி, அவரே ஒளி.
அப்ப அந்த ஒளியை பின்பற்ற அந்த ஒளி எப்படி இருக்கணும்? அவர் நமக்கெல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி வழிகாட்டு. அதான் நான் மீண்டும் சொன்னேன், அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மையமாக இன்றளவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனைவி தன் கணவனை, தெரியாது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் மென்டலா இருக்கா வச்சுக்கேன் அந்த வார்த்தை போல, பட் இருந்தா சொல்றேன், மனநலம் பாதிக்கப்பட்ட மனைவி தன் கணவனை தெரிந்து கொள்வதே இல்லை. வீட்டில் கணவர் இருந்தா சில பேர் தெரியும், ட்ரெஸ் ஒழுங்கா போட மாட்டாங்க, மாறி இருப்பாங்களே, அப்படி இருக்கிற ஒரு மனைவி. அந்த மனைவியை கணவன் பார்த்து கொள்கிறான். கணவன் வேலைக்கு போயிட்டார், அலுவலகத்துக்கு போயிட்டார். ஐயோ மணியாச்சே, என் மனைவி எனக்காக காத்திருப்பாளே அப்படின்னு சொல்லி கிளம்புறார். நேரமாச்சு, கிளம்புறார் ஆபீஸ்ல இருந்து. அப்போ பக்கத்துல இருந்த அவருடைய உடன் பணியாளர் நண்பர், உன் முன்னாடி தான் உன்னை யாரும் தெரியாத, உன் முன்னாடி தான் உன்னை யாரும் தெரியாது, அதுதான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க, நீ ஏன் இப்ப அர்ஜென்டா ஓடுற, ஏன் ஓடுற அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொல்லறான், என் மனைவிக்கு நான் யாரு என்று தெரியாது, எனக்கு என் மனைவி, அவள் என் மனைவி, எனக்கு ஞாபகம் இருக்கு, அவள் என் மனைவி, அவள் எனக்காக காத்திருப்பார், அதனால ஓடுறேன். இயேசுடைய பிரியமானுடைய நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு, இயேசுடைய அன்பு, பேரன்பு, இதுதான் முதல் 2ஆம் மாசம் ரொம்ப அழகாக செய்யுது. பல முறை பல வகை முற்காலத்து இறைமாற்றின் வழியாக தம் மூதாரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மக்கள் வழியாக நம்மிடம் பேசி உள்ளாங்க. இப்ப இன்னைக்கு கடவுள் எப்படி பேசி கொண்டு இருக்கிறா, எந்த அளவுக்கு அப்படி அன்பு அளவற்றது. அதான் தெரியும், இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்றாங்க, 3 வார்த்தை பிடிக்கிறேன். நீங்க கிறிஸ்துமஸ் அப்படின்னா மறந்துடாதீங்க. 1 அன்பு, இன்னொன்னு உறவு, இன்னொன்னு பகிர்வு. கடவுள் நம்ம மீது கொண்ட அன்பினால்தான் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். விண்ணகம் மண்ணகத்தை தொட்டது அப்படின்னு சொல்றான். ஆகவேதான் விண்ணகத்தில் வாழ வேண்டிய கடவுள் இந்த சாதாரண மாட்டு தொழுவத்துல மனிதனாக பிறந்து நம்மில் ஒருவராக, நமக்குள் வசிப்பவராக, உறைவிடம் தேடிக் கொண்டவராக உறவை ஏற்படுத்தி கொண்டார். 3வது நான் சொன்ன மாதிரி பகிர்வு. தன்னுடைய அழகாய் பிலிப்பி திரும்பத்தை வாசிக்கிறோம், கடவுள் தன்மையை விட்டு திமிந்து பண்ண தான் கடவுள் என்று பந்தா இல்லாம தான் ஒரு சாதாரண அடிமைத்தன்மை ஏற்று சிலுவை சாவி ஏற்கும் அளவு கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார் சொல்றார். 2வது செய்திதான், கடவுள் நம்ம மீது கொண்ட, அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களை எல்லாரையும், நம்ம அனைவரையுமே அவன் ஞாபகம் வைத்துக் கொண்டு இருக்கிறான். அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை நாம் கொண்டாடிக்கொண்டு, இயேசுடைய பிறப்பு விழாவை கோலாகலமாக கொண்டாடிக்கொண்டு அப்படி அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை 3 விதமாக பிரிக்கிறார்கள். மனிதர்களை 3 விதமாக. 1, நான் யார் என்பதே தெரியாதவர்கள். இவங்க எப்படிப்பட்டனா 10ஓட 11 அத்தோட நாமன். ஆத்துல செத்த மீன்லாம் போகும்ல, நீங்க இப்போ மழை பெய்ஞ்சதுல செத்த மீன் அதை அழைத்து கொண்டு போகிற ஒரு கூட்டம். சாப்பிட்டேன் செத்தான் போச்சு, என்னடா வாழ்ந்த, என்னடா பண்ண, என்னத்தான் வாழ்ந்த, கல்யாணம் பண்ண, குழந்தை பெற்றேன், சாப்பிட்டேன், தூங்குனேன், திருப்பி தூங்குனேன், சாப்பிட்டேன், முடிஞ்சிச்சு. இது நான் யார் என்பதே தெரியாது. 2வது, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். நான் தெரியுமா, ஏன்ட்ட என்ன பெரியதுமா, நான் பெரிய பணக்காரன் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்ட்ட அவனுக்கு காசு தெரியுமா, எனக்கு எவ்வளவு பெரிய அரசவை தெரியுமா, ஹலோ இங்க இருந்து உனக்கு தூக்கிடுவேன் அப்படின்னு சில பேர்லாம் வாயிலே வைப்பாங்களே. அந்த மாதிரி. 2வது, ரொம்ப இவங்கெல்லாம் தன்னை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பவர்கள், அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவர்களும் கூட சீக்கிரமா காலி ஆயிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் தடயமே இல்லாமல் அப்படிப்படியானவர்கள். 3வது விதமான மனிதர் சொல்றான், எப்படி வாழணும், இப்படிதான் வாழணும், எப்படி வாழணும், இப்படிதான் வாழணும், அதற்கு தான் முன்னுதாரணம். நம்ம வாழ்வதற்கு 2023 நம்ம இந்த கிறிஸ்துமஸ், கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் போல இந்த ஆண்டு இல்லை. நம்மோடு வளர்ந்தவர்கள் நிறைய பேர் இல்லை, இறந்து போயிட்டாங்க. அது நாம கண்ட இந்த அசம்பாவிதங்கள், அந்த மலைகள், புயல்கள் அல்லது வெள்ளம், இது மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொரு ஆண்டு நிறைய அனுபவங்கள் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா, இதுதான் ஆண்டவர் சொல்ற, எப்படி வாழணும், இப்படிதான் வாழணும். அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த மன்னிப்பை, அந்த பகிர்வை நாள்தோறும் அழகாக ஒருத்தர் சொல்றாரு. நீ வரும்போது வாசித்தேன், கிறிஸ்துமஸ் என்பது வெறுமனே 25ஆம் தேதி நடைபெறுகிற விழா அல்ல, இயேசு தினந்தோறும் பிறக்கிறார். எப்பெல்லாம் நீங்க அதுக்கு உதவி செய்யுங்களோ, எப்பெல்லாம் நீங்க இரக்கமா இருக்கீங்களோ, எப்பெல்லாம் நீங்க மன்னிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க அன்பா இருக்கீங்களோ, எப்போதெல்லாம் அழகாய் சொல்வா தாகு சொல்ல, ஒவ்வொரு குழந்தையும், பிறக்கிற குழந்தையும் கொண்டு வருகிற செய்தி, கடவுள் இந்த உலகை அன்பு செய்கிறான். நான் சொன்னேன், இப்போ ஏதோ ஒரு ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தது, 24/7 எல்லா நேரமும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்து கொண்டே இருக்கிறது. கடவுளுடைய பேரன்புக்கு அளவே இல்லை. அப்ப இன்னைக்கு இந்த விழா
தருகிற செய்தி என்ன? நாமளும் நீங்களும் கூட நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளும். சில நேரங்களில் பெரிய பந்தா பண்றவங்களை மட்டும் கும்பிடுபடுவோம். சாதாரண மக்களை தூக்கி ஓரங்கட்டும் ஒதுக்கப்பட்டவர் அல்ல, மாறாக அத்தனை பேரும் இயேசுவை போல நாம் பார்க்கணும். இரண்டாவது, நம்முடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்வை சரிபடுத்தி கொண்டு இந்த அற்புதமான கடவுள் கொடுத்த இந்த பிறப்பை, அவருடைய பிறப்பு எப்படி சிறப்பு மிக்கதாக இருக்கோ நம்முடைய வாழ்வு கூட அர்த்தமுள்ள வாழ்வாக, அன்புள்ள வாழ்வாக வாழ அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்திருந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவரின் இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு இதோ இந்த உலகிலே இவ்விருதி நாட்களில் நம்மோடு நேரிடையாக, வேற மற்றவர்கள் யார் மூலமாகவும் கிடையாது, நேரிடையாக பேசுகின்ற அந்த இறைவனோடு நாமும் நம்முடைய மன்றாட்டுக்களை நேரடியாக எடுத்துரைப்போம். இறைவன் நம்முடைய மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்க அனைவரும் மன்றாடுவோம். மன்றாட்டுக்கள். மனு உருவான இறைவா, உம்முடைய பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடும் இந்நாளில் எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் எசையா இறைவாக்கினர் சொல்வதைப் போல நற்செய்தியை உலகெங்கும் அறிவித்து மக்களினம் அனைத்தும் நல்வாழ்வை பலப்படுத்தவும், உம்முடைய வருகையின் செய்தியை உலகெங்கும் பறைசாற்ற தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனூருவான இறைவா, எம் இந்திய திருநாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அமைதியின் அரசராக உம்முடைய பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடும் இந்நாளில் எம் நாட்டில் மக்கள் அனைவரும்
வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையோடு வாழவும், மதத்தின் பெயரால் நிகழும் வன்முறைகள் நீங்கவும், எம் நாட்டு தலைவர்களும் மக்களின் அமைதியான வாழ்விற்காக உழைக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய பாலனே, இயேசு பாலனே, இதோடு ஜெபத்தை கேளுங்க. தூய பாலனே, இயேசு பாலனே, இதோடு ஜெபத்தை கேளுங்க. இதோடு ஜெபத்தை கேளுங்க. மனூருவான இறைவா, உலக மக்கள் அனைவருக்கும் பெருமகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியாக உம்முடைய பிறப்பு இடையர்களுக்கு வானதூதர்களால் அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் பிறப்பு பெருவிழாவினை கொண்டாடும் எங்களை வதைக்கும் உடல் உள்ள குறைபாடுகள், கடன் தொல்லைகள், சமாதானமின்மை போன்ற அனைத்து தீமைகளும் மறைந்து எங்கள் குடும்பங்களில் எந்நாளும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய பாலனே, இயேசு பாலனே, இதோடு ஜெபத்தை கேளுங்க. தூய பாலனே, இயேசு பாலனே, இதோடு ஜெபத்தை கேளுங்க. இதோடு ஜெபத்தை கேளுங்க. மனூருவான இறைவா, உலக மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என நாடுகளுக்கு இடையே நடைபெறும் போர்களாலும், உள்நாட்டில் நடைபெறும் குழப்பங்கள், கலவரங்கள் போன்றவற்றாலும் பாதிக்கப்பட்டு துன்புறும் மக்கள் அனைவரையும் கண்ணோக்கி அருளும். போர்களும் கலவரங்களும் ஒழிந்து மக்கள் அனைவரும் அமைதியான சூழலில் வாழ தேவையான அருளை அமைதியின் அரசராகிய இயேசுவின் பிறப்பு விழா கொணர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய பாலனே, இயேசு பாலனே, இதோடு ஜெபத்தை கேளுங்க. தூய பாலனே, இயேசு பாலனே, இதோடு ஜெபத்தை கேளுங்க. இதோடு ஜெபத்தை கேளுங்க. மனூருவான இறைவா, இயேசு பிறப்பு மனுக்குலம் அனைத்திற்கும் மகிழ்ச்சியை தந்ததை போல திருமணம் முடிந்தும் பல ஆண்டுகளாக குழந்தை பேற்றிற்காக காத்திருக்கும் தம்பதியர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். குழந்தை செல்வத்திற்காக இயங்குவோர் அனைவரையும் நீரே தொட்டு ஆசீர்வதித்து அவர்களின் உடல் குறைபாடுகளை களைந்து இயேசுவின் பிறப்பு விழா பெருவிழா கொணரும் நிறையருளால் குழந்தை பேறு கிடைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய பாலனே, இயேசு பாலனே, இதோடு ஜெபத்தை கேளுங்க. தூய பாலனே, இயேசு பாலனே, இதோடு ஜெபத்தை கேளுங்க. இதோடு ஜெபத்தை கேளுங்க. அனைவரும் மௌனமாக நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய ஜெப உதவியை கேட்ட அனைவருக்காகவும் இந்த திருப்பள்ளியிலே பங்கு பெற மிகவும் ஆவலாய் இருந்தும் பல்வேறு உடல் நோயினாலும் இன்னும் பிற காரணங்களினாலும் சூழ்நிலைகளினாலும் இந்த திருப்பள்ளியிலே பங்கு பெற முடியாமல் வீட்டிலே இருக்கின்ற அல்லது அலுவலகங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் வெளிநாடுகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் இன்னுமாக இந்த மழைக்காலங்களிலே தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய உறவினர்களை, பாசத்துக்குரியவர்களை இழந்த அனைவருக்காகவும் அனைவரும் ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. உம் மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரடும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெருப்படுத்தியருடும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தரும்பும் இதய அன்பை மகிழ தருகின்றோம். வஞ்சமில்லா வாழ்க்கையை மிகுந்து தருகின்றோம். பாசம் அனைத்தும் பலியை தருகின்றோம். பரந்த விரிந்த உலகையாவும் மகிழ தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்தின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கையிலிருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டுக்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே காணிக்கை உமக்கு என்றென்றும் ஏற்புடையதாய் வழங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சியின் மொழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ள படுகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையில் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் நாங்கள் அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். அற்புதமான நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இயேசு நமக்காக மனிதராக வசனம் அழகாய் சொல் வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார், நம்மிடம் ஒருவராக நம்மில் ஒருவராக இணைவதற்காக பிறப்பெடுத்திருக்கிற இந்த மனுவுருவாகிய இயேசுவுக்கு நன்றி செல்வோம். அவருடைய வருகை, அவருடைய பிறப்பு நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்களுக்கும் இதயங்களுக்கும் அமைதியும் நிம்மதியும் சமாதானத்தை மகிழ்வையும் தர இருக்கிறது. அவர் யாருக்கு சொந்தமானவர்? நமக்கு சொந்தமானவர். எனவே நாளிலே பிறந்த நாள் விழாவை கொண்டாட அத்தனை பேருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபோதிகள் கேட்டவர்களுக்காகவும் பலவிதமான உடல் உள்ள நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள், குறிப்பாக ஏழைகள், வறியவர்கள், வயதானவர்கள், முதியவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்காக சிறப்பாக நாளிலே ஜெபிப்போம். இதோ இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தில் இருக்க அத்தனை விதமான வாஞ்சைகளையும் பெஞ்சி பாலன் இயேசு குழந்தை அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவு செய்யும்படியாய் என்றார். உயிர் தெழுவும் என எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவுடைய ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனிதமிக்க மரியான், ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான புனித அந்தோனியார், உலகில் எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் புனித தோமையார், அன்னை தெரேசா, அல்போன்சா, தெய்வ சகாயம், புனிதர் அனைவருடன் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து ஒரே குரலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, பின்று பாலகனை நோக்கி அவர் கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு உணவை இன்றைய எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து, சாத்தானின் சோதனைகளிலிருந்து, அனைத்து கவலைகளிலிருந்து, மன வேதனைகளிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு விழுந்தேன். எங்கள் பாவங்களை, குற்றம் குறைகளை பாராமல் இதோ இங்கே குழுமி இருக்கின்ற உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு முழுமையான அமைதியையும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நலனையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவர் முகம் பார்த்து முகமலர்ச்சியோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கிய அந்த உன்னதமான அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். ஒளியாகவும் வார்த்தையாகவும் மனு உருவாகி நம்மிடையே குடிகொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திரு விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடிய வந்தார், கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தேனினும் இனிய கீதங்கள் இசைத்து பாலனை புகழ்ந்திடுவோம். கடவுளின் திருமகன் தேடிய வந்தார், கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். தினம் கொண்டாடுவோம், பாடுவோம். பால்வெளி நிலவு வயல்வெளி கொண்டு வாழ்த்தொலி கேட்கிறது. வானக தேவன் வார்த்தை அமிர்தம் மாமரி மகனானார். வானக தேவன் வார்த்தை அமிர்தம் மாமரி
கடவுளை திருமகன் தேடிய வந்தார் கூடி நாம் மகிழ்ந்திடுவோம். பொழுது புலரும் நேரம் இது தந்தன தந்தன தந்தனா வெற்றி தாலாட்டு பாடுது தந்தன தந்தன தந்தனா பூதூவி வானது உன்னை வாழ்த்தி பாடுக பூதூவி வானது உன்னை வாழ்த்தி பாடுக உன் சிரிப்போடு தொழிலும் பாலனேசுவே யாராரோ உன் சிரிப்போடு தொழிலும் பாலனேசுவே யாராரோ யாராரோ ஹரிஹரோ ஹரஹரோ ஹரிஹரோ பொழுது புலரும் நேரம் இது தந்தன தந்தன தந்தனா என்ற தலத்து பாடுது தந்தன தந்தன தந்தனா பூதூவி வானது உன்னை வாழ்த்தி பாடிட பூதூவி வானது உன்னை வாழ்த்தி பாடிட சிரிப்போடு துயிலும் பாலனேசுவே யாராரோ சிரிப்போடு துயிலும் பாலனேசுவே யாராரோ. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்வை ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். இயேசுடைய பிறப்பு உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் அமைதியும் நிம்மதியும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாய் கொண்டு வரும் என்று நம்புகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக நடைபெற உதவி செய்ய நம்முடைய அருள் சகோதரர் அத்தனை பேருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சால் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். இது இன்னொரு ஒரு மறைவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாறாக கிறிஸ்துமஸ் தான் அப்படி என்ன அப்படின்னா நிச்சயமா வேற ஒண்ணுமே இல்லை, பகிர்வு தான். அவை நம்முடைய பங்களை இந்த பகிர்வை எந்த அளவுக்கு செய்திருக்கும் என்பதை நிறைய பேருக்கு தெரியல. அதற்காக தான் இதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவை இந்த ஆண்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா 4 வாரங்கள் இருக்கு, தெரியும்ல, அந்த திருவரை காலத்துக்கு 4 வாரங்கள். முதல் வாரம் நாம் காய்ந்த மரம் கனிந்த மரம் அப்படி கான்செப்ட் கொடுத்து இங்க ஒரு மரத்தை, காய்ந்து போன மரத்தை வச்சு அதில் ஆப்பிள் தொங்க விட்டோம். நம்முடைய பங்குல இருக்கிற வசதி குன்றியவர்கள் ஒரு 55 பேரை தேர்ந்தெடுத்தோம். அவளுக்கு நம்முடைய பங்கை சேர்ந்து, வெளியெல்லாம் இல்லை, நமது பங்கை சேர்ந்தவளே அந்த குடும்பங்களை சந்தித்து அவள் என்ன தேவையோ, பணமோ உதவியோ அல்லது அவங்களுக்கு தேவையான உடைமைகளோ அல்லது உணவுப் பொருட்களோ வாங்கி கொடுத்து நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க. அது எப்படியோ ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சான், ஃபாதர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கிறிஸ்மஸ்னா என்ன என்பதை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுக்க நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க. கிறிஸ்மஸ்னா என்ன, வெறுமனே இந்த வெளி ஆடம்பரங்கள் மட்டும் அல்ல, இந்த மாதிரி இல்லாதவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நீங்க கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் அதிகமாகவே தொகையை கொடுத்து இந்த மகிழ்வை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். முதல் பகிர்வு. இரண்டாவது, இந்த 2ஆம் வாரம் 10ஆம் தேதி மத்தியிலே இந்த புனித சூசையப்பர் இறக்கும் தருவாயில் உள்ள அனாதைகள் நடத்தி கொண்டிருக்க அருள் தந்தை தாமஸ் அவர்கள். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, சும்மா தான் நம்ம சொன்னோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த திருப்பணியில 65,000 ரூபாய் மொத்தம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய துணிகள், 1 வண்டி 2 வண்டி ஃபுல்லா அப்படியே நான் சொன்ன நிறைய பழைய துணியா இருந்தா கூட நீங்க நிறைய பேர் கொடுத்து உதவி செய்ய ஃபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2வது பகிர்வு. 3வது, உங்களுக்கு தெரியும், இந்த மிச்சாங் புயல்ல நிறைய பேர் சென்னை முழுவதுமாக பாதிக்கப்பட்டது. அப்போ பழவேற்காடு ஃபாதர் ஒரு ஃபோன் பண்ணி, எனக்கு இது மாதிரி மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அரிசி மட்டும் கொடுத்தா போதுன்னா, நான் அருள் சகோதரர்கள் பேசிக்கொண்டு நம்முடைய சிஸ்டர்ஸோட பேசிக்கொண்ட போது அவங்க சபை முழுவதுமாக இணைந்து சென்னையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேர்ந்தாங்க. அதுல குறிப்பாக பழவேற்காடு இருக்கிற 400 குடும்பங்களுக்கு நம்முடைய அருள் சகோதரி சென்று அவளுக்கு இந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்து இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்வை பகிர்ந்து கொண்டார்கள். 3வது. 4வது 17ஆம் தேதி, அதாவது 3வது வாரம், நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 300க்கு மேற்பட்ட நம்ம மக்கள் மட்டும் இல்லை, பிற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல உள்ள ஒரு நிறைய பொருட்கள், அது துணியா இருக்கலாம், நிறைய அரிசி பருப்பு சர்க்கரை என்று அவளோடு கூட கிறிஸ்துமஸ் மகிழ்வை பகிர்ந்து கொண்டார்.
மீதி என்கிட்ட நிறைய பொருட்கள் இருந்துச்சு. ஆகவே என்னுடைய நண்பர் சின்ன பெண் வந்து ஃபோன் பண்ணார், காஞ்சிபுரத்தில் இருக்க அங்க இருக்கிற நரி குறைவுகளுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுக்க முடியுமா? இருந்த பொருள் அத்தனையும் கொடுத்து அமைச்சோம். நீங்க கொடுத்ததுதான், நாங்க இல்லை வாங்கல. அவ்வாறே கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய அன்னை தெரேசா சகோதரி கூட இருந்த அத்தனை பொருட்களும், அது சாரியா இருக்கலாம், என்னென்ன பொருட்கள், பெட்ஷீட், எதெல்லாம் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அத்தனை பொருட்களும் நாம் கொடுத்து மகிழ்ந்திருக்கோம். எனக்கு வந்து என்னன்னா, இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம மக்கள் தான். நான் அடிக்கடி சொல்வது, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உங்கள் உயிரை கடவுள் நிச்சயமாய் காப்பார். ஒரு பலத்தை ஒரு கடவுளை கொடுத்து நிச்சயமாய் இந்த கிறிஸ்துமஸ் நம் அனைவருக்கும், நம் பங்கிற்கும், பங்கு சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான விழா. இது கடந்த கிறிஸ்துமஸ் போல் இருந்ததா எனக்கு தெரியாது. இந்த 2023ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நிச்சயமாய் ஒரு வித்தியாசமான. அடுத்த ஆண்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த ஆண்டு நம்முடைய மதுரவாய் இறை சமூகம் உங்கள் அநேகர் தாராள நிறைய பேர் சின்ன சொல்வார், நிறைய பேர் வந்து இதை இறக்கி கொடுங்க, அந்த புடவை கொடுங்க, இதெல்லாம் வச்சு கொடுங்க அப்படி சொல்லி யாராவது எதையாவது கொடுக்குறீங்க, அதை நாங்கள் எல்லோருக்கும் கொடுத்து யார் வந்தாலும் அதை கொடுத்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே நம்முடைய குடும்பங்கள் நிச்சயமாய் பிஞ்சு பால் நேசு நிறைவாக ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இதே ஒரு மனப்பான்மை கொடுக்கணும். நிறைய நேரம் கொடுக்க தான் நமக்கு கிடைக்கும். அதோடு வாழ அருள் வேண்டுமோ. கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்புக்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பாசிர் பெற நாம் அனைவரும் இணைந்து தலை குனிந்து கண்களை மூடி கரங்களை கூப்பி ஜெபிப்போம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் எனும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், வாழ்க்கைகளை தொடர்கின்றது.